எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். மாவட்ட வாரியான கலை நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலை நிலவரங்களை தெளிவாக பேச நம்மோட வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சதீஷ். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலை நிலவரம் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய பார்வையில? இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இது இதுவரை நம்ம வட மாவட்டத்தை பார்த்துருந்தோம். இதுவும் வட மாவட்டத்தில் பகுதி தான். ஆனா இது வடக்கும் மேற்கு மண்டலமும் இணையிற ஒரு பகுதி. இதுல இந்த வடக்கும் மேற்கும் இணைகிற பகுதி என்ன, வன்னியர் டாமினேட்டட் ஏரியாஸ் இருக்கும், வெள்ளலகவுண்ட் டாமினேட்டட் ஏரியாஸ் இருக்கும். அது குறிப்பா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இது பார்டர் டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் ஒரு பக்கம் இருக்கும், தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் ஒரு பக்கம் இருக்கிறதால இதுல பிறமொழியாளர்கள் எண்ணிக்கையும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு யூனிக்கான டிஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் 6 தொகுதிகள் இருக்கு. ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், தளி. இந்த 6 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து உள்ளடக்கியது கிருஷ்ணகிரி பார்லிமெண்ட் தொகுதி. ஸோ இதுல நம்ம எப்படி கலா இருக்கிறது இப்ப பார்ப்போம். குறிப்பா இந்த 6 தொகுதிகள்ல முதல் தொகுதியா ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியோடைய நிலவரம் எவ்வாறு இருக்கு? இந்த ஊத்தங்கரை என்பது இந்த 6ல இருக்க ஒரு தனி தொகுதி ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி. இதுல நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதுல பொதுவாகவே கொஞ்சம் அதிமுகவுக்கு சாதகமான ஒரு களம் தான் இந்த தொகுதியில் இருக்கு. அதிமுக 2011 கண்டெஸ்ட் பண்ணும்போது 59%, கிட்டத்தட்ட 60% ஓட்டு எடுத்து இங்க ஊத்தங்கரையில அவங்க ஜெயிக்கிறாங்க. அதிமுக மனோரஞ்சிதம் நாகராஜன்றவங்க ஜெயிக்கிறாங்க. இதுல ஒரு ரீசன் இருக்கு, நான் அதை பத்தி சொல்றேன். 2016 பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு 2000 ஓட்டு வித்தியாசத்துல அங்க ஜெயிக்கிறாங்க. அதே கேண்டிடேட் 38% ஓட்டு ஜெயிக்கிறாங்க. ஆனா 2011 அதிமுகக்கு எதிராக போட்டிட்டு விசிகே போட்டிட்டு 33% எடுக்கிறாங்க. திமுக போட்டிட்டும் போது 37% எடுக்கிறாங்க. இப்ப இதுல பாமகவுக்கும் இங்க 2016 13% இருக்கும். ஸோ திமுக போட்டிட்டு 2016 ரிசல்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. திமுக 37%, பாமக 13%, விசிக 7%. ஸோ மொத்தம் இணையும் போது 57% கணக்கு வருது இண்டிவிஜுவலா எடுத்த ஓட்டு. இந்த 3 பேர் சேர்ந்து ஒன்னா நின்ன தேர்தல் எதுன்னா 2011 தேர்தல் 57% வர வேண்டியது 33% தான் வருதுன்னா, அப்ப திமுக 2011 மோசமாக வட மாவட்டத்தில் தோற்ற காரணம் என்று இதுல இருந்து தெரியும். விசிகவும் பாமகவும் ஆப்போசிட் போல்ஸ். பாமகவுக்கு எதிராக வரும் வாக்குகளை கன்சாலிடேட் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் விசிக. அவங்க கிரவுண்ட் லெவலையும் பாமக எதிரான பாலிடிக்ஸ்க்கு எதிராக நிக்கணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. பாமக வன்னியருக்கான ஒரு பாலிடிக்ஸை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஸோ இந்த 2 கட்சியும் ஒன்னா டிராவல் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். 2011 இந்த 2 கட்சியும் ஒன்னா சேர்த்ததுதான் திமுக பண்ண பெரிய பிளண்டர். அது எந்த அளவு பிளண்டர் ஊத்தங்கரையை விட பெட்டரான எக்ஸாம்பிள் நமக்கு கிடையாது. இதே ஊத்தங்கரையில விசிகாருக்கு 33% இருக்கும்போது திமுக 37% வருது. ஸோ திமுக உதயசூரியனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இதே திரும்பவும் காங்கிரஸ்ன்றதால் விசிக அளவு 2020 காங்கிரஸ் அளவில் விசிக அளவுக்கு மோசமா போகாம 37% இருக்கு. ஆனா பாமக ஓட்டுன்றது 13% ஓட்டு இருந்து அதிமுக டிரான்ஸ்பர் 100% டிரான்ஸ்பர் கரெக்டா இருந்ததால பிளஸ் அந்த வன்னியர் ரிசர்வேஷன் போட்ட விஷயத்துல 52% எடுத்து அதிமுக 21 இங்க ஜெயிக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக இப்போ நாம் தமிழரோட குரோத் எப்படி இருக்குன்னா, நாம் தமிழர் 2016 முதல் முறை தேர்தல் கிளம்பும்போது இங்க 720 ஓட்டு எடுக்கிறாங்க ரூரல் கான்ஸ்டிடுவன்சி. 21 10,000 ஓட்டுக்கு மேல எடுக்கிறாங்க. 24 16,000 ஓட்டு எடுக்கிறாங்க. 24 இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் 10,000 6,000 ஓட்டு அதிகம் பெற்ற ஒரு முக்கிய காரணம்னா, 24 இங்க திமுக அணியிலிருந்து போட்டிட்டு காங்கிரஸை சேர்ந்த கோபிநாத் யாருன்னா நமக்கு தெரியும். நீங்க பார்லிமெண்ட் ரீசெண்டா பதவி ஏற்கும் போது தெலுங்குல போய் பதவி ஏற்று வந்தார். தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற திரு கோபிநாத். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்லயும் திமுக ஓட்டு கொஞ்சம் நாம் தமிழர் கொஞ்சம் இந்த தொகுதியில போயிருப்போம் நம்ம தெரியுது. இப்போ நீங்க பார்லிமெண்ட் பொசிஷன்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் 45% எடுக்கிறாங்க,
37% 45% எடுக்கிறாங்க. அதிமுக 27%, அவங்க 52 வந்து 27. அதிமுக பாஜக ஒன்னா இருக்கும்போது 52 இடத்துல 27 தான் வருது. இப்ப அதிமுக பாஜக சேர்த்துக்கிட்டு 43 வருது. அந்த 10% கொஞ்சம் வெளில அந்த அதர் ஃபேக்டர்ஸ். நாம் தமிழர் கொஞ்சம் 9% அங்க கொஞ்சம் எடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை என்ன சிக்கல்னா, இதுல வந்து யார் போட்டியிடுவார் என்பது ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான். எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து 3 முறை தோற்ற தொகுதி, இவங்க விசிக போன்ற கட்சியும் கூட்டணி என்று ஏதோ தொகுதி கேட்பாங்கன்ற அந்த ஒரு கம்பல்ஷன் இருக்கிறதால இங்க வந்து இந்த தொகுதியை வந்து திமுக ஒதுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு கிருஷ்ணகிரி 2 மாவட்டம் இருக்கும். அந்த 2 மாவட்டத்துல அது மாவட்ட செயலர் பக்கத்து தொகுதி இருப்பாங்க. சரி, கொஞ்சம் ரெண்டுத்துல வேற ஏதாவது கொஞ்சம் வீக்கான தொகுதி இன்னொரு கேண்டிடேட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாவட்டத்தில் ஏதோ கொடுக்கணும், ஏதோ தொகுதி ஒதுக்கி ஆகணும்ன்ற நினைக்கும் போது காங்கிரஸ் எம்பி இருக்கிறது காங்கிரஸ்க்கு விசிகா கொடுக்கணும். காங்கிரஸ் விசிகா கொடுத்தாலும் திரும்ப அதே பொசிஷன்லாம் திமுக வரும். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில 26லயும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது திமுக போட்டியில கொஞ்சம் வாய்ப்புகள் க்ளோஸா வரலாம். பட் நான் அந்த அதிமுக அந்த ரிசர்வேஷன் பாமக கூட்டணி இருப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையில அதிமுக மேபி பாமக கூட்டணி இல்லைன்னா வேற மாதிரி போகலாம். பட் எப்படி எனக்கு தெரிஞ்சு பாமக எப்படி அதிமுக அணியில் வந்துருவாங்க தான் நான் நினைக்கிறேன். அப்ப அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இந்த தொகுதி? நிச்சயம். அடுத்ததாக பர்கூர் சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதியோடைய நிலவரம் எவ்வாறு இருக்கு? அதாவது தமிழக அரசியல் வரலாற்றுல பர்கூருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜெயலலிதா அம்மையாரா? ஆமா. அதாவது ஸ்ரீ ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருந்து போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி வந்து பர்கூர் சட்டமன்ற தொகுதி. இந்த பர்கூர் தொகுதியை பொறுத்தவரை இங்க வந்து இத்தனைக்கும் இந்த தொகுதி வந்து பெரும்பாலும் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி தான், அதிமுக வசம் பெறும் தொகுதி தான். இந்த தொகுதியில வந்து திமுகவும் அதிமுக மாத்தி மாத்தி ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்ப இருக்க நிலவரம் அப்படின்னா 2011 பொசிஷன் எடுத்துட்டோம்னா அதிமுக இங்க 56% எடுத்து ஜெயிக்கிறாங்க. திமுக சார்பாக கூட்டணி கட்சி பாமகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. அவங்க 37% எடுக்கிறாங்க. 16ல மீண்டும் அதிமுக வந்து இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சேர்ந்த ராஜேந்திரன் வந்து ஒரு சின்ன ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசத்துல இவர் ஜெயிச்சிருக்காரு. 21ல திமுக வேட்பாளர் மதியழகன் வந்து ஒரு 7% ஓட்டு எடுத்து அவர் அந்த நான் ஒன் இயர் கன்சாலிடேஷன்ல அவர் ஜெயிச்சிருக்காரு. இதுல நாம் தமிழருக்கு வந்து 5% ஓட்டு இங்க 16ல எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதி எப்படின்னா முதல்ல நாம் தமிழரோட வளர்ச்சி எப்படின்னு பார்த்துக்கலாம். நாம் தமிழர் பொறுத்தவரை 10,000 ஓட்டு 2021ல 5% ஓட்டு எடுத்திருக்காங்க. அது இருந்து அப்படி டபுள் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன அதே கோபிநாத் கண்டெஸ்ட் பண்ண ரீசன்ஸ் கூட இது ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ இந்த தொகுதி எப்படின்னா பார்லிமெண்ட் பொசிஷன் படி பார்த்தோன்னா காங்கிரஸ் வேட்பாளர் 43% எடுத்து ஜெயிக்கிறாங்க. அதிமுக வந்து 29% இங்க ஓட்டு இருக்கு. பாஜகவுக்கு 13%. ஸோ 29 42. ஸோ நெக் டு நெக் வரக்கூடிய ஒரு பொசிஷன் தான் இருக்கு. லோக்கல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே கூட திமுகவுக்கு கொஞ்சம் பார்லிமெண்ட் கை கொடுத்து சட்டமன்றத்துல கை கொடுக்குமா அப்படின்றது இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த பர்கூர் தொகுதியில யாரு போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னா அதிமுக சேர்ந்து இன்னைக்கு தம்பிதுரை அவருக்கு மீண்டும் ராஜ்யசபா அடுத்த முடியுது, மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்களான்றது தெரியல. அப்படி கொடுக்க பட்சத்தில் தம்பிதுரைக்கு இங்க பர்கூர்ல, ஏன்னா 2006ல பர்கூர்ல தான் போட்டிட்டு, ஏன்னா 6ல தமிழக அளவில் திமுக தோக்கும் போது ஸோ தம்பிதுரை இங்க மீண்டும் போட்டியிட்டால் அவருக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் இருந்த ஒரு வேலை கொண்டு அந்த ஓட்டு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி இங்க தம்பிதுரை வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கொஞ்சம் ஃபைட் டைட்டா இருக்கும். அவர் எட்ஜ் இங்க அதிமுகவுக்கு நான் அந்த தொகுதியை நான் கொடுக்குறேன். ஆனா ஒருவேளை திமுக வேட்பாளர்களை வைத்து கூட அந்த இது வெற்றியை தீர்மானிக்கலாம் இல்லையா? ஆமா, இங்க வேட்பாளருக்கும் ரோல் இருக்கலாம். வேட்பாளரோட இண்டிவிஜுவலுக்குள்ள கிளவுட்டு. இப்ப நம்ம ஏசி சண்முகத்தை பார்த்தோம்ல, அவருக்கான ஒரு செல்வா கொஞ்சம் எப்படி இருக்கு அதை பார்த்தோம்ல. அந்த வேட்பாளர் இது மதியழகன் எப்படின்னு 49% நல்ல ஓட்டு கொஞ்சம் எடுத்திருக்காரு. பட் அது 5 வருஷம் லோக்கல் இஷ்யூஸ் இருக்காது, ரீட்டன் பண்றது கஷ்டம். ரொம்ப டைட்டா தான் போகும். தம்பிதுரைக்கும் கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் வந்து இருக்கிறதால டைட்டா போகும். நான் அதிமுக ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறேன். அடுத்த தொகுதியா கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதி எப்படி இருக்கு கள நிலவரம்?
இந்த கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ம். இதுவும் பெரும்பாலும் அதிமுக வசம் இருந்த தொகுதி தான். 62ல ஆனா திமுகவே எமர்ஜ் ஆகும்போது, எதிர்கட்சி எமர்ஜ் ஆகும்போது இங்க வெற்றி பெற்றாங்க. அப்புறம் 67ல தோத்தாங்க. அப்புறம் 1971ல மணியப்பன் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிமுக சின்னராசு அவர் ஜெயிச்சிருக்காரு. 89ல திரும்ப திமுக ஜெயிக்கிறாங்க. 86, 96, 2006 அப்படின்ற அந்த திமுக வெற்றி பெற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க அவங்க திமுகவும். அப்புறம் 2016ல திமுக 16 தான் ட்ரெண்ட் முடிஞ்சது. அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியில் திமுக ஜெயிக்கிறாங்க. 21ல திமுக வெற்றி பெற்ற தொகுதியில அதிமுக ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் 16 ட்ரெண்ட் கொஞ்சம் ட்விஸ்டான இது. கொஞ்சம் ரொம்பவே டைட்டா தான் இந்த அதாவது கிருஷ்ணகிரி என்பது இதுக்கு முன்னாடி எப்படி வேலூர் மாவட்டம் ஒன்றாக இருந்து பிரிக்கப்பட்டது, இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமாக இருந்தது தான் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி. இது பழைய காலத்துல அந்த சேலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட தொகுதின்றதால இங்க விளையாட 1 இயர் கொஞ்சம் பாப்புலேஷன் அதிகமா இருக்காது. கொஞ்சம் ஃபைட் ரொம்பவே டைட்டா தான் இருக்கும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பர்கூர், கிருஷ்ணகிரி இந்த 2 தொகுதியை பொறுத்தவரை. இதுல 2011ல இப்ப அதிமுகல கொஞ்சம் முக்கியமான தலைவராக இந்த KP முனுசாமி போட்டியிட்டு 55% எடுக்கிறாரு. எதிர்த்தரப்புல திமுக அணி சார்பாக காங்கிரஸ் போட்டிடுறாங்க, 37% எடுக்கிறாங்க. அப்புறம் 16ல திமுக செங்குட்டவன் அவர் தான் மாவட்ட செயலர் நினைக்கிறேன், அவரு இங்க கண்டெஸ்ட் பண்ணி அவர் ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்ல ஜெயிக்கிறாங்க. அதுல கொஞ்சம் இதுல என்னன்னா பாமகவுக்கு இங்க 7% ஓட்டு இருக்கு. அதுல அது உங்களுக்கு 16ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் 21 வரும்போது பாமக ஓட்டு கொஞ்சம் அதிமுகவுக்கு ஓரளவுக்கு அந்த 7% வந்த நேரத்தில் அதுக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் இருக்கு. 45% இருக்கு. ஆனா இவர் செங்குட்டவனும் 45% அங்க எடுத்திருக்காரு. அதுல கொஞ்சம் அவருக்கு ஒரு அசோக் குமார், அவரும் மாவட்ட செயலாளராக தான் இருக்காரு நீங்க அதிமுக. அவர் கொஞ்சம் அவங்க வெற்றி பெறாரு. ஸோ ரொம்பவே டைட்டா அவர் ஒரு ஸ்மால் மார்ஜின்ல தான் அவர் ஜெயிக்கிறார். கிட்டத்தட்ட 800 ஓட்டுல தான் அவர் அசோக் குமார் ஜெயிக்கிறாரு. ஸோ ரொம்ப டைட்டான கான்டெஸ்ட் தான் இங்க தொகுதி இருக்கு. செங்குட்டவனும் ஒரு நல்ல லோக்கல் லீடரா தான் இருக்காரு. 2006ல வெற்றி பெற்றார், 16ல வெற்றி பெற்றாரு. மீண்டும் அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணுவார் நினைக்கிறேன் 26லையும். எப்படி அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஃபைட்டா தான் இந்த தொகுதி இருக்கும். நான் இந்த தொகுதி அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொஞ்சம் நான் இந்த தொகுதியை நான் கொடுப்பேன். அடுத்ததாக கிருஷ்ணகிரியை தொடர்ந்து வேப்பனஹள்ளி இந்த தொகுதியுடைய கலைஞராக வருவார் இருக்கிறது. வேப்பனஹள்ளி கொஞ்சம் கர்நாடகா போடுறது. இதுவும் கிருஷ்ணகிரி, பர்கூர் போன்ற ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா இருந்த தொகுதி இது. 2011 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தொகுதி ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணி 11, 16 ரெண்டுத்துலயுமே ஜெயிக்கிறாங்க. 11ல செங்குட்டவன் கிருஷ்ணகிரியிலேருந்து இங்க கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறாரு. 16ல ஒரு கேண்டிடேட் போட்டு ஜெயிக்கிறாங்க. இப்போ 11 திமுக தோல்வி அடையும் தேர்தலில் 45% எடுத்து ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 16லயும் திமுக ஜெயிக்கிறாங்க. இதுல இப்ப 21ல KP முனுசாமி அதிமுக மூத்த தலைவர் அவர் ஜெயிக்கிறாரு. ஸோ இது ரொம்பவே டைட்டா தான் ஒரு தொகுதி தான். செங்குட்டவனே மேபி இந்த தொகுதியில அங்க அவருக்கு ஒருவேளை கிருஷ்ணகிரி டஃபா இருந்தாருன்னா இங்க கூட ஜெயிக்கலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இங்கேயும் ஃபைட்ன்றது ரொம்ப கடுமையா இருக்குங்க. நாம் தமிழரோட க்ரோத் பார்த்துக்கிச்சுங்க. நாம் தமிழர் இங்க ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்டா வளர்ந்துருக்காங்க. 8300 அப்புறம் 19,000 ஓட்டு ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணி எடுத்திருக்காங்க. அதே கோபிநாத் ஃபேக்டர்ஸ் இருக்கு எடுத்திருக்காங்க. இது ரொம்ப டைட்டா போகும். மேபி இங்க நான் KP முனுசாமிக்கு இங்க நான் எட்ஜ் நான் கொடுப்பேன். ஒரு சின்ன எட்ஜ் KP முனுசாமி இங்க வர வாய்ப்பு இருக்கு. கட்டமைப்பு கொஞ்சம் வலிமையா இருக்கும், கொஞ்சம் பெட்டரா அங்க இருக்கு. ஒருவேளை ரெண்டுமே கஷ்டம். இப்போ பர்கூர்ல கூட நம்ம சொல்ல முடியாது. திமுகவுக்கு பார்லிமெண்ட் பொசிஷன் பர்கூர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக பாஜக சேர்த்தே ஒரு 40% வருது. நாம் தமிழர் கொஞ்சம் பர்கூர்ல அதிமுக பலவீனப்படுத்தி கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அதுல அந்த பெனிஃபிட் கூட இவருக்கு
திமுக வேட்பாளர் அங்கே செங்குட்டுவன் அங்கே போட்டிட்டாருன்னு கிடைக்கும். ஸோ எங்கே யார் கண்டெஸ்ட் பண்ணுவாங்கிறது மெயினாக ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஒருவேளை இவங்க 2 பேர் நாங்கள் 2 பேர் போட்டி கடுமையாக இருக்கக்கூடாதுக்காக ஒருத்தர் வந்து பேசி வச்சு கூட பண்ணலாம். ஆனால் அசோக் கேபி முனுசாமி 2 பேருமே அங்கே மாவட்ட செயலாளர் பொசிஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் ஸோ டைட்டாக போகும். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதி வந்து அதிமுகவுக்கு நான் எட்ஜ் கொடுப்பேன். வேப்பனஹள்ளியை தொடர்ந்து அடுத்ததா ஹோசூர் சட்டமன்ற தொகுதி. இந்த ஹோசூர் சட்டமன்ற தொகுதி எப்படின்னா இதெல்லாம் பிறமொழியாளர்கள் கொஞ்சம் அங்கே, ஏன்னா அது கர்நாடகா பார்டர் ஒட்டி தொகுதி. ஹோசூர்ன்றது இப்போ ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில் நகரம். அது இப்போ ஃபுல்லி ஒரு அர்பன் சீட்டு தான். அது கொஞ்சம் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் கொஞ்சம் பாப்புலேஷன் நிறைய இருக்கு. இங்க வந்து இந்த தொகுதியில் நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் இப்ப இருக்காருல்ல, அவர் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. இப்போ 2001, 6, 11 ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி கூட காங்கிரஸ் இங்க தொடர் வெற்றியா இருக்கு. ஏன்னா அந்த பார்டர்ல இருக்கிறதால காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க பிரச்சாரத்துக்கு கூட இப்போ 16 பிரச்சாரத்துக்கு இவரு சித்தராமையா, DK சிவகுமார்லாம் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ கர்நாடக அரசியல் தாக்கம் வந்து கொஞ்சம் இருக்கு, இங்க நல்லாவே இருக்கும். இங்க வந்து 16 தான் முதல் முறை அதிமுக ஜெயிக்கிறாங்க. திரு பாலகிருஷ்ண ரெட்டி ஜெயிக்கிறாங்க. பட் ஆனால் அவர் ஒரு ட்ரிவியல் கேஸ்ல வந்து மாட்டி அவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாரு. அதற்கு பிறகு அவர் மனைவி கூட ஜோதி ரெட்டி திரும்ப இங்க ரெட்டின்னு பேரும்போது அவங்க லிங்குஸ்டிக்கோட டாமினேஷன் அங்கே இருக்கு. அவங்க போட்டிட்டு அவங்களால